ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு நிறைய அசடுகளை தான் நம்முடைய உள்ளத்துல நினைச்சிட்டு இருக்கிறோம். தோல்விகளை பற்றி தான் அதிகமா நினைக்கின்றோம். இப்ப நோய்களை பற்றி தான் அதிகமாக நினைக்கின்றோம். ஆசீர்வாதமாக நாம் நினைப்பது இல்லை தெய்வ பிள்ளைகளே. அப்ப எண்ணம் போல் வாழ்வு. நீ என்ன நினைக்கிறையோ அதுதான் உனக்கு நடக்க போகுது. நீ என்ன நினைக்கின்றையோ அதுதான் உனக்கு நடக்க போகுது. அப்ப நீ சமாதானத்தை பற்றி நினைக்கும் பொழுது சமாதானம் தான் உனக்கு வாழ்வாக மாறும். நீ தீமையை பற்றி நினைக்கும் போது தீமைதான் உனக்கு வாழ்வாக மாறும். அப்ப அழிந்து போகிற ஆத்துமாக்கள் எத்தனையோ பேர். அப்ப தேவன் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? சமாதானத்தை கொடுப்பதற்காக, நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்காக. நீ வெறும் மனிதன் அல்லடா, நீ இறைவன். நீ நல்லா கவனிங்க, நீ மனிதன் அல்லடா, நீ